மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க. புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சார்பாக பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. மிதுன ராசிக்காரங்க கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்களும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழலுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமை தன்னுடைய நிறைய நபர்கள் வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் நோக்கி பிரச்சனை கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பம் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்து கெட்ட விஷயம் எல்லாம் விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சுக்கிர ராசி அதிபதியாக கொண்டவங்க பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு துள ராசிக்காரங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு துள ராசிக்கு மட்டுமல்ல, கூடுதலாக மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசி உங்களுடைய மிதுன ராசிக்கு வந்திருக்கு. இதன் மூலம் நல்ல ஒரு உச்சத்தை அப்படிங்கிற நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்க நீங்கள் போக போகிறீங்க. ஏன்னா ஒருத்த வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான், அவனை பார்க்குறவங்க எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு
வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போக அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பயிற்சி? எங்களுக்கு இது புதுசாக இருக்குது, எங்களுக்கு புரியலையே. சனி பயிற்சி அப்படிங்கிறத கடந்த மார்ச் மாதம் இறுதி சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்திருக்காரு. இன்னும் மீன ராசியில் இருக்காரு, இன்னும் திரும்பி போகலை. கும்ப ராசியை விட்டு இன்னும் எங்கே தான் இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதம் முழுவதுமாக மிதுன ராசிகளுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டது மட்டுமே பண்ண சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் நல்லது பண்ண போகிறாரு. இதன் மூலம் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு 5-6 மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே ஒரு முன்னேற்ற காலமாக அமையப் போகுது. எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த உங்களுக்கு குரு பெயர்ச்சியுடைய பலன் பார்த்திங்கன்னா முழுவதுமாக இது நாள் வரைக்கும் கிடைக்காகவே இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருட கரங்களுடைய மாற்றங்கள் இல்லை. உங்களுக்கு குரு பெயர்ச்சியுடைய பலன் மட்டும் பெண்டிங்காக இருந்துச்சு. குரு ராசிகள் பார்த்திங்கன்னா பலன் பயிற்சி ஆனது மிதுன ராசிகளுக்கு இப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு வராங்க. கிரகணங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதால உங்களுக்கு முழுவதுமாக குரு பயிற்சி பலன் வந்து கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் நீங்கள் நினைச்சது பார்க்காத அளவிற்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. கடந்த காலத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ 10,000-15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை, அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, உள்ள ஒரு ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி நிறைய நபர்கள் வந்து கஷ்டம் கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாக இருக்காது. கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அங்கே கிடைச்சிருக்காது. ஆனால் உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சலுகைகள் எல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைத்தது எல்லாம் நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு குடும்ப நெருக்கடியில் உள்ள எல்லாம் வெற்றியை தரும். உங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகமாகும். உங்களுடைய முன்னேற்றம் பெருகும். உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உறவினர்களிடையே சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். உங்களுக்கு புதிய நண்பர்கள் புதிய உதவிகள் செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். மூழ்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும்.
புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த கால கட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ராசி கல்யாணம் ஆகியிருக்குமோ அது ஆகி போச்சு. 33, 35, 38 வயது வரைக்குமே இன்னும் நிறைய நபர்களுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு அமையப் போகுது. வாழ்க்கை துணை இழந்த மிதுன ராசிக்கு ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க அவங்க நினைப்பாங்கன்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி குழப்பிட்டு இருக்கீங்க. ஆனால் பொருளாதார சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, போகாத கோயில் இல்லை, வழிபாடு செய்யாத கோயில் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிறைய நபர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த டைமில் ஒரு நல்லது நடக்க போகுது. இனி கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியில் சந்திச்சிருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா நிறைய கஷ்டங்கள் எதிர்த்து உங்களுடைய காதலை கடந்திருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய திருமணம் கல்யாணத்தில் போய் அது முடிஞ்சிருக்காது. உங்களுக்கு பெற்றோர்களால் எதிர்ப்பு நிறைய தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில். ஆனால் உங்களுக்கு ஒரு காதல் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடும். அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்கள். கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரும். சிலர் படிப்பதற்கு வெளியூர் வெளிநாடு வெளி விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரும். இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மிதுன ராசிக்கு ஏற்பட்ட பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் மிதுன ராசிக்காரங்களை பார்த்து கேட்பீங்க, உங்களுக்கு கடன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2025 முடிஞ்சு 26 அடி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாகும். உங்கள் உறவினர்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இவர்கள் மூலம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்து ஒன்று உங்களுக்கு காத்திருக்கு. தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்கள் இடத்திலிருந்து விட்டு விலகி இருங்க. இல்லாத பட்சத்தில் நிறைய நபர்கள் கூட இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் சிக்கல் சந்திக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும்.